சொல்லுங்க. என்னது ரிங்டோன்? சரி ஏங்க வணக்கம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி F36 இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக ரெட்ரோ சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சோங்க. ரெட்ரோ டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பனை கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா முன்னெல்லாம் ஈபேலாம் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் சாம்சங் என்ன சொன்னாங்க, நீ ஏன் வருத்தப்படுற, உனக்காகவே ஒரு ரெட்ரோ டிவைஸ் அனுப்புற, நீ அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப திருப்தியாக இருந்துக்க, மக்கள்கிட்டே நீ அதை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி ஆக்சுவலாக ரியர்லேருந்து பார்த்தா இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னா, இப்போ சார் வேல்யூவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்சார் வந்து 0.455, அப்போ பாடி சார் வந்து மேபி இதோட லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ மொத்தம் ஹெட்சார் வந்து 0.455 அப்படிங்கிறத மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த டிவைஸ் கேலக்ஸி F36 இதோட பிரைஸ் என்னன்னா 17K வச்சுக்கோங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, முன்னெல்லாம் கொஞ்சம் கர்வ்டா இருக்குங்க பழைய டிசைன்ஸ்லாம். நான் சொல்றது M31 M32 அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு கர்வ் இருக்கும். இது ஆனா இப்போ பாக்ஸி டிசைன் மாதிரி தான் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், பெசல்ஸ்னா என்ன அப்படிங்கறது யாரும் மறந்துடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் பெசல்ஸும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறையவே வச்சிருக்காங்க. நீங்க யாருக்குனாலும் பிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் இப்போ இந்த 10K ரேஞ்சில் கூட இந்த மாதிரி இல்லை, இந்த பாட்டம்ல இருக்க பெசல்ஸ். சரி, ஆக்சுவலா இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஃபோன் வந்து ஸ்மூத்தா இருக்கா அப்படின்னா, பேசிக் டாஸ்க்கு ஸ்மூத்தா இருக்கு. இப்போ எஸ்ஆர்கேயோட விமர்சனம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு செகண்டரி டிவைஸ். யாருன்னா இப்போ ஐஃபோன் யூசர்ஸ் ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நான் ஐஃபோன் யூஸ் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணும், ஆனா பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது, ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணும். இன்ஃபினிக்ஸ் டெக்னோ கூட சொல்லலாம். இப்போ போக்கோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ரியல்மி இருக்கு, நார்சோ இருக்கு, மோட்டோ இருக்கு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஐடில, இதை நான் லைவா பார்த்ததை வச்சுதான் சொல்றேன், ஐடில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாம்சங். சரி, இது உன்னோட பாயிண்ட்ஸ் சொல்லு. அப்ப ஓகே. அண்ட் கான்ஸ், வாட்டர் டிராப் நாச்சு. அத நான் ஃபர்ஸ்டே வந்து வாட்டர் டிராப், டியூ டிராப் என்ன மாதிரி இருக்கும், என்ன பேருனாலும் சொல்லிக்கலாம். அந்த டிஸ்ப்ளே பார்க்கும்போது கொஞ்சம் குறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்ல வந்து ஹீட் ஆகுதுங்க. இப்போ ஹாட்ஸ்பாட் போட்டு தான் வச்சிருக்கான். ஆமா, ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹாட்ஸ்பாட்டும் போட்டு என்விரான்மென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு போல. அது இந்த டாப்ல தான் ஆகுது மோஸ்டா. இந்த டாப்ல ஆகறனால பாட்டம்ல கொஞ்சம் உங்களுக்கு தெரியல, ஏன்னா ஃபோன் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதான் இப்படி ஹோல்ட் பண்ணும்போது தெரியல. ஆனா இங்க நீங்க கை வச்சீங்கன்னா வார்மா இருக்கும். டாப்ல மட்டும் நான் சொல்றது வார்ம். நீங்க உடனே வந்து கொதிக்கிற 45-50 டிகிரி அதெல்லாம் இல்ல, வார்ம். ஆமா, ஓகே. அடுத்து வந்து சார்ஜிங் டைம். ஏடா அதை மாத்தவே மாட்டீங்களாடா? 25 வாட் இல்ல, 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. 1 மணி நேரம் மேல ஆயிடுதானா கண்டிப்பா. சிங்கிள் ஸ்பீக்கர் அது கொஞ்சம் குறைதான், ஏன்னா தெரிஞ்சதுதான் 10,000 ரூபாய் இப்பெல்லாம் டுவல் ஸ்பீக்கர் இருக்கு. இவனுங்க என்ன கொடுக்காம வச்சிருக்காங்க, ஏன்னா நம்ம இப்படி கேம் விளையாடுறப்பே மூடி இருக்கு. அது கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. பாக்கெட்ல வச்சிருந்து பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. அதுவும் ஒண்ணு வெறுப்பு. அடுத்து வந்து சார்ஜரும் கொடுக்கல, கேஸும் கொடுக்கல. அதனாலே ஃபோனை வந்து ரொம்ப பயபக்தியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் இப்போ எப்பயாவது ஒரு பேக்குள்ளே வைக்கிறேன், இல்லை பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா, பேக்கெட்டுக்குள்ளே கூட ரேர். ஆனால் பேக்குள்ளே வச்சிட்டோன்னா எனக்கு கால் வந்து வரமாட்டேது, மெசேஜ் தான் வருது, உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க, மிஸ் காலாக வந்துருக்கு. இது என்னன்னு தெரியல, தொடர்பில்லைக்கு வெளியே உள்ளார் அந்த பிரச்சனை அப்படி ஆயிடுது. நீங்கள் பேக்குள்ளே வச்சிட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல உனக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். தயவு செய்து அந்த ஜியோ நம்பரை சரண்டர் பண்ணிட்டு பிஎஸ்என்எல் கூட வாங்கிக்க. பிஎஸ்என்எல்? ஆமா, இந்த 5G எல்லாம் இருக்கு. என்னது 5G வச்சிருக்காங்க? யார்? நானு ஜியோ இல்லங்க, அது பாருங்க சிக்னல்லாம் இருக்குங்க. 5G அதான் பேக் உள்ள போட்டதுக்கு பேருது. அது வந்து இதுல இருக்க மோடம் அப்படி எக்ஸினாஸ். சரி, இதெல்லாம் தான் கான்ஸ் நான் ஃபேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலா இந்த டிவைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? பில்ட் குவாலிட்டி ஓகே. கையில ஹாப்டிக்ஸ் வந்து கொடூரமா இருக்குங்க. போன் கால் எல்லாத்துக்கும் கரெக்ட், பட் டேப் பண்ணி டைப் பண்றதுக்கு வேஸ்ட். சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்டா இருந்தது இல்லையா? ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடு தான், அது ஓகே, நல்லா ஃபாஸ்டா தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது டச் பண்ணாலே வேக் ஆகும், பிரச்சனை இல்லை. உடனே சைடு மவுண்டட் தான், அதுவும் ஓகே, சூப்பர் தான். ஓகே. 197 கிராம். 197 கிராம். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில எடுக்கும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஃபோன் சூப்பரா இருக்கு ப்ரோ. கையில எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி பக்காவா பேக் பண்ணி டைட்டா இருக்க மாதிரியான ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. அது ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ். ஸோ அதான் இவங்க ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருப்பாங்க, அது கூடவே ஒரு சில கோளாறான வேலைகளும் எப்பயும் பார்த்து விடுவாங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கு வருத்தமா இருக்கும். இயல்பா சாம்சங் கூட எப்பயும் ஒட்டி இருக்கிறது. ஸோ உங்களுக்கு டியூவல் சிம் ஆர் ஹைப்ரிட் போனீங்கன்னா நீங்க மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. 3.5mm ஜாக் மட்டும் இருந்ததுன்னா சீரியஸாக சொல்றேன், காமேஷ் ப்ரோ மாதிரியான ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க. சரி, ஆனா அது கொடுத்துருக்கலாங்க, அது ஒரு வருத்தம் இருக்கு. மற்றபடி வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷனு, அமோலட் பேனலு, அவுட்டோர் விசிபிலிட்டி அதெல்லாம் சமாளிச்சிருது. அதெல்லாம் மோசமாலாம் இல்லை. நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த
பிரைட்னஸ் லோ பண்ணுறோம்ல, ஆமா அது வந்து ரொம்பவே லோ பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டான ஃபீல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாம்சங் யூஸ் பண்ணுறதுனால அப்போ இருக்கிற கலர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம யூஸ்வலாக பார்க்குறத விட அப்போ டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கு. கண்ணுக்கு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இதில் பேசிக்காக இருக்க மாதிரியான 1UI7 அதுக்கான மாதிரி தான் எல்லாம் இருக்கு. எதுவும் குறையெல்லாம் இல்லை. நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களே இந்த 1UI மினி மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, என்னதுடா 1UI வெர்ஷன்லேயே லோ லெவல் மாதிரி சொல்லுவீங்களே, கோர் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு மொரோவர் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்க மாதிரி தான் இருக்கு. அனிமேஷனும் இருக்கு, பிளர் எல்லாம் அங்கங்கே வர்றது எல்லாமே இருக்கு. ஓகே, ஒர்க் ஆகுதுதான் நல்லா. என்னன்னா இப்போ எப்பயாவது நம்ம சம்டைம்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ மட்டும் இந்த இடத்துல ஹீட் ஆகுது. அப்போ ஃபோன் வந்து மல்டி ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது லேக் ஆகும். மற்ற டைமில் நீங்கள் இப்போ எதாவது கேஷுவலாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரு 4-5 ஆப் நீங்கள் போட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த லேக் வந்து ஃபீல் பண்ணுறோம். மற்ற டைமில் சிங்கிள் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பக்கா எந்த ப்ராப்ளமும். சும்மா ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், அப்படி எஸ்எம்எஸ் போகிறோம், ஒரு ஃபோன் கால் பண்ணுறேன்னா தப்பிச்சிடும். இதுவே நான் வந்து உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான வேலை ஏதாவது கொடுத்தேன்னா படுத்துரும். மேபி இப்போ ட்ரீம் கிரிக்கெட் அடிக்கிட்டே நான் வந்து டக்குன்னு அதை மினிமைஸ் பண்ணி அப்படியே வாட்ஸ்அப் போகிறேன் அப்படின்னும் போதெல்லாம் தலைவன் வந்து சரி ஓகே. ட்ரீம் கிரிக்கெட்டில் ஒரு கேம் போட்டு க்ளோஸ் பண்ண முடியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகும் ஒரு மாதிரி. ஸோ மொத்தம் அந்த கேம்லேயும் நான் பார்த்தேன் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளையாட முடிஞ்சது. பட் பிட்வீன் ஆப்லாம் வந்து அந்த டைம்லலாம் ஃப்ளூயிடாலாம் வேலை செய்யாது. சரியா, அப்போ மட்டும் கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஆமாம், மற்றபடி கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோன் பக்காங்க. யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம்? ஆனால் மோஸ்ட் பட்ஜெட் ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. 695 பேஸ்டு டிவைஸு, 4Gen 2 பேஸ்டு டிவைஸு, அது எல்லாமே இப்படி தான் வேலை செய்யுது. சொல்லப்போனால் 7300 பேஸ்டு டிவைஸ் இப்படி தான் வேலை செய்யுது. ஆனால் எங்கே திரும்ப வித்தியாசம் பார்த்தேன், அங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணார் விநாயக் மாதிரி. சிஎம்எஃப் ஃபோன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில். அதே மாதிரி இன்ஃபினிக்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணிச்சு. இந்த 2 பேருமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்லி குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மீதி எல்லாருமே கொஞ்சம் தோய்வு நிலையில தான் இருக்காங்க. அதான் 7300 அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா அதோட கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த அளவுக்குலாம். ஏன்னா இது கேமிங், அவன் கேமிங்காக ஏதோ பண்ணி வச்சிருக்கான். இது கேமிங்லாம் ஒன்று அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, இது இந்த செகண்டரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் எனக்கு ஒன்று வேணும், செகண்டரி டிவைஸ் ஒன்று ஆண்ட்ராய்டு டிவைஸ் வேணும், பிராண்டட் தான் வேணும் அப்படின்னு நடம் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். இவன் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியா எங்கே தெரியுமா? இப்போ வரும் பாருங்க, கேமரா. ஆல்ரெடி நாங்கள் சாம்பிளே வீடியோ தனியாகவே போட்டிருப்போம். ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு வீடியோ எடுத்தோம். எக்ஸைட் அல்ட்ரான்னு ஒரு மிகப்பெரிய ஃபோன், அது வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதை விடவே ஃப்ரண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எக்ஸைட் அல்ட்ரா, Xiaomi 15 அல்ட்ரா, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற டைனமிக் ரேஞ்சோட இதில் ஃப்ரண்ட் கேமரா டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்ல இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்கு எனக்கு. ஏன் இந்த ஷாக்னா, M55 ஒரு தெய்வமான ஒரு ஃபோனை பார்த்தேன் லாஸ்ட் இயர் 7Gen 1ஓட. அது வந்து நீங்கள் ஃபோனானால போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோன் வாங்கவே வேண்டாம், ரொம்ப ஒஸ்டா இருக்கிற மாதிரி. நான் என் ஃபேஸே தெரியலங்க, அந்த அளவுக்கு மோசமான ஒரு அல்காரிதம். பட் எக்ஸினாஸ்னால அப்படி தப்பிச்சிட்டாங்க போல. பரவாயில்ல, ஓகே. நல்லா தான் இருக்கு. பேக்ல வந்து அல்ட்ரா HD 30 FPS 60 கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்துட்டு அதேதான், அதே 4K 30 FPS. ஸோ சாம்பிள்ஸ்லாம் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சும்மா SRK ஆட் பண்ணுவோம் பாருங்க. ஃபோட்டோஸும் கூட என்னால் நல்லாவே எடுக்க முடிஞ்சது. ஃப்ரண்ட் செல்ஃபிலாம் லோ லைட்டில் கூட நான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நாய்ஸ் இருக்கும், நேச்சுரலாக இருந்தது. உண்மையாக சொன்னால் இந்த ஃபோட்டோ பார்த்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கும்போது நிறைய ஃபோட்டோஸில் வந்து கலர்ஸ் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மோர் வைப்ரண்டாகவும் இருக்காது, அதே சமயம் மியூட்டடாகவும் இருக்காது, ஒரு மாதிரி பேலன்ஸ்டு கலராக இருக்கும். இப்போ நான் Xiaomi ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், ரெட்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்கும். அதே மாதிரி மீதி விவோ போலாம் நான் சொல்லவே வேணாம். இல்லை சொல்ல போனால் இதில் எனக்கு பேக் கேமரா விட ஃப்ரண்ட் கேமரா வந்து இதில் ஓகே. பேக் ரொம்ப கூட கொஞ்சம் நாய்ஸ்லாம் வந்துச்சு ஒரு சில சாம்பிள். பேக் வந்து ஒரு 50 MP சென்சார், ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP சென்சார் இருக்கு. கூட ஒரு அல்ட்ரா வைட், அது ஜோக்கு. அது சும்மா 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP மேக்ரோ கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 8 MP வந்து எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் 3 கேமரான்னு போட சொன்னாங்களாம், அதனால. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதாங்க எடுக்கிறேன். ஸோ இது வந்து 4K 30 FPS ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது. ஸோ அதே சமயம் அப்படியே ரியர் கேம் 4Kல தான். ஸோ 4Kல ரியர் கேமரா போகும்போது பிரைமரி சென்சார் மட்டும் தான் எடுக்க முடியும். வா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா சன்செட் ஆக போகுது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு கன்று மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா?
ஸோ பிட்வீன் சென்சார் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இதுவே நம்ம ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அல்ட்ரா வைடு, ப்ரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் ஆகலாம். மற்றபடி ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். அப்புறம் 1UI ஆல்ரெடி எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸும் உண்டு. அண்ட் ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹார்ட்வேருக்கு என்ன டெலிவரி பண்ணுமோ அதை தான் பண்ணோம். பட் 1UI ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 5G எனக்கு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. 5G ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி நைட் டைமில் இப்போ ஃபோனை வச்சுட்டு தூங்குறோம், 5G இன்டர்நெட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினாலும் எனக்கு ஒரு 5% குறைஞ்சிருக்கும். நைட்டில் ஒரு 8 hours அப்படியே ஃபோன் சும்மா இருந்திருக்கும், அதில் 5% குறைஞ்சிருக்கும். பேட்டரி பேக்கப்னு பார்த்தா 4 hours to 5 hours ஈஸியாக வந்துடும், சாலிடாக வந்துடும். எப்படி இருந்தாலும் ஸ்டாண்ட் பை வந்து பக்கா 24 hours ஸ்டாண்ட் பை இருக்கும், அதில் 5 hours SOT இருக்கும். ஆனால் என்ன 6 வருஷம் அப்டேட் தராங்க, அது என்ன நடக்க போகுதுன்றதை காத்திருந்து தான் பார்க்கணும். A16 நாங்களாம் கொடுத்தோம், F36 கொடுக்க மாட்டோமா? கரெக்டு தான். ஸோ ஆக மொத்தம் பேட்டரி லைஃப் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லியாச்சு. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணி தான் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கிடையாது, 3.5 ஜாக்கும் கிடையாது. ஸோ அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்சங்கிட்டே இப்போ ரீசெண்டில் எதுவுமே இல்லையே, அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. கரெக்டு தான். ஓகே ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி பார்க்கலாங்க. பாய். பரட்டா